ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெப் டெவலப்பர் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, HTMLோட ஃபுல் வீடியோ போடுங்கன்ற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு செஷனாக வச்சு, அதாவது இன்ட்ரொடக்ஷன் செக்ஷனாக வச்சு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, HTML ஆத்தரை பற்றியும் HTMLோட பேசிக்கும் அண்டு ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து HTMLோட ஆத்தரை பற்றியும் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். HTML ஆத்தர் வந்து கிரியேட் பண்ணவர் வந்து டிம் பர்னர்-லீன்றவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு பிரிட்டிஷ் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்னு சொல்கிறாரு. அதாவது இது வந்து முதல்ல 1991 தான் இதோட ஃபஸ்ட்டு வெர்ஷன், HTMLோட ஃபஸ்ட் வெர்ஷன் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இதில் வந்து இவர் வந்து வேர்ல்டு வைடு வெப்போட இன்வெஸ்டரும் கூட. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, HTMLோட பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்டாக நான் வந்து HTMLோட ஃபுல் ஃபார்ம் பற்றி கொடுத்துருக்கேன். HTMLோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ல மாட்டோம். ஏன் இதை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ல மாட்டோம்னா, இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா கண்டிஷன்ஸ், டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கும். இது மாதிரி அந்த கண்டிஷன்ஸ், டேட்டா டைப்ஸ்லாம் இந்த HTML இல்லை. அதனால் இதை வந்து நம்ம ஒரு மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்போம். இங்கே தேர்ட் பாயிண்ட் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள். இட் இஸ் ஏ மார்க்அப் லாங்குவேஜ் நாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் HTML வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட்டை வந்து பர்பஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்பஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, HTML நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வெப்பேஜில் ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது தான். வெப்பேஜோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது தான் இந்த HTML யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்ட்ரக்சர்னு கொடுத்து ஒரு 3 HTML டேக்ஸை பற்றி கொடுத்துருக்கேன். HTMLன்ட்டு ஒரு டேக், அதாவது ரூட் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன் இதை ரூட் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோன்னா, HTML டாக்குமெண்ட்டுன்ட்டு நம்ம இந்த HTML டேக் அதாவது நம்ம சொல்லுவோம். அதுக்கு கீழே ஹெட்டிங் டேக்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஹெட்டிங் டேக் என்னன்னு சொல்லுவோம்னா, மெட்டா டேக்னு சொல்லுவோம். இந்த மெட்டா டேக் எதுக்கு கொடுக்குறோன்னா, இதுக்குள்ளே தான் நம்ம ஒரு வெப்பேஜோட டைட்டிலையோ ஆர் சிஎஸ்எஸ்ஸையோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்டையோ ஆட் பண்ணுறது நம்ம இதில் தான் ஆட் பண்ணுவோம். அதுக்கு கீழே பாடின்ற ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருப்போம். இந்த பாடியில் தான் நம்மளுக்கு விசிபிளாக தெரிகிற டெக்ஸ்டாக இருக்கட்டும், மீடியா எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மோர் தென் எக்ஸட்ரா, இதை பற்றி நான் உங்களுக்கு வர வீடியோக்கள்லாம் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிஃப்த்து பாயிண்ட்டாக வந்து பேசிக் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு ப்ரோக்ராமை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு டாக்குமெண்ட் டைப்புன்னு HTMLட்டு ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, ஒரு HTML ஃபார்மேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் டைப் HTMLன்றது தான் ஃபஸ்ட்டு கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் HTML அதாவது சொன்ன மாதிரி ரூட் எலமெண்ட்டாக HTML வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கடைசியில் எண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக டேக் யூஸ் பண்ணி HTML கொடுத்துருப்போம். அதில் எண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லாஷோட HTMLட்டு முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதில் அது கீழே ஒரு ஹெட்டிங் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஹெட்டிங் டேக்கில் வந்து டைட்டில்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டைட்டில் டேக்கில் வந்து நம்ம ஒரு HTML பேஜ், அதாவது வெப் பேஜோட டைட்டிலை நம்ம இந்த இடத்துல தான் கொடுத்துருப்போம். பாடின்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பாடியில் தான் நம்மளுக்கு வெப் பேஜில் விசிபிளாக தெரிகிற டெக்ஸ்ட்டு, கண்டென்ட்டு இதில் தான் கொடுப்போம். நான் இங்கே ஒரு HTML டேக்கும் அதாவது H1 டேக்கையும் P டேக்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து H1 டேக்கில் ஹலோ வேர்ல்டுனும் P டேக்கில் வந்து திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு HTML ப்ரோக்ராமும் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்ட்டு. இது வந்து நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதாவது நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இண்டிபெண்ட், அதாவது இதை நம்ம ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணவும் முடியும், யூஸ் பண்ணவும் முடியும். அதுக்கப்புறம் சப்போர்ட் மீடியா எலிமெண்ட்னா சிம்பிளாக சொல்ல போனோம்னா இமேஜ், ஆடியோ, வீடியோஸ்லாம் நம்ம இதில் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஆறு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே ஒர்க் வித் CSS ஜாவா ஸ்கிரிப்ட் டு பில்டு ஃபுல் வெப்சைட். அதாவது என்ன பண்ண போகிறோன்னா, இதோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்மேட்டோ ஆர் அலைன்மெண்ட்டோ கொடுக்கறதுக்கு CSS யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு வர வீடியோக்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் HTMLோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. இது மாதிரி இன்னும் நிறைய செஷன்ஸ்லாம் நான் போட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.